வணக்கம் வணக்கம். நம்ம என்ன சப்ஜெக்ட் இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபிஷ் ட்ராயிங் வந்து சார்கோயில் பென்சிலில் எப்படி வந்து நம்ம அதை ட்ரா பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் அந்த பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் இருக்கிற அந்த பென்சில் டஸ்ட்டை வச்சு லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபிஷ்ஷோட ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ட்ராயிங் பேப்பர் வந்து ஒரு பென்சில் ட்ராயிங்க்கு சூட்டபிளான ஒரு ட்ராயிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் இருக்கிற அந்த பென்சில் டஸ்ட்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஷேப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போது கீழ்ப்பகுதியிலையும் அதே போல் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்கோயில் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. சாஃப்ட், நான் எடுத்துருக்கிற மீடியம் வந்து சாஃப்ட். இது வந்து இந்த பிராண்ட் வந்து பியானியோ பிராண்ட். நீங்கள் வந்து ஸ்டெட்லர் இல்லை உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த சார்கோயில் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் வந்து இப்போ மேக் பண்ணியிருக்கிறோம். கண் பகுதி வரைஞ்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இதில் எப்படி அப்ளை பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக லைட்டாக பேப்பரில் வந்து அந்த பட்டும் படாதது போல் வந்து நீங்கள் அந்த ஷேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். பாருங்கள், இதில் எப்படி வந்து அந்த ஷேட்ஸ் வந்து கொடுக்குறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது மீனோட கீழ்ப்பகுதியில் அவுட்லைன் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதோட செவில் பகுதியும் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்.
செவில் பகுதி பக்கத்தில் ஷேட்ஸ்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். இதோட ரெக்கை பகுதி வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வால் பகுதியில் ஷேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். முழுக்க வந்து கீழ்ப்பகுதி அவுட்லைன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே சாஃப்ட் பென்சிலில் தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் ஷேட்ஸ் வந்து டார்க்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவுட்லைன் அண்டு ஷேடிங் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீந்துவதற்கான அது ஒரு அழகு இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த ட்ரா பண்ணிவிட்டு ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நிழல் மாதிரி தெரியுது பாருங்கள். கீழ்ப்பகுதியிலும் ட்ரா பண்ணிவிட்டு ஷேட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் அவுட்லைன் அண்டு ஷேடிங், அவ்வளோதான். எங்கே வந்து நிழல் பகுதி, எங்கே வந்து அந்த ஒளி பகுதின்றது நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பென்சிலோட பிடிக்கிற அந்த ஸ்டைலை பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக வந்திருக்கு. இப்போ வாய்ப்பகுதியிலையும் ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கிறுக்கல் போல் தெரியக்கூடாது. ரொம்ப லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். பென்சிலோட கிறுக்கல்கள் தெரியக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், பிளண்டிங் ஸ்டெம்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரமாக வந்து நம்ம பென்சிலில் வந்து ஹேட்சிங் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது ஷேடு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இன்னும் வந்து ஃபைனாக காட்டுறதுக்கு இந்த பிளண்டிங் ஸ்டெம்ஸ் வந்து யூஸாக இருக்கும். ஸோ பிளண்டிங் ஸ்டெம்ஸில் நம்பர் 6 இல்லைன்னா நம்பர் 5 அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. அழகாக ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப ரியாலிட்டியாக வந்து அந்த ரியலாக வந்து மாறிட்டு வருது பாருங்கள்.
பாருங்கள் எல்லா இடமுமே வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து பென்சில் ஷேடு வந்து பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து பிளெண்டிங் ஸ்டம்ஸால் நல்லா வந்து மிங்கிள் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்மஜ் ஆகுது, வால் பகுதியிலையும் நல்லா ஸ்மஜ் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வெளிச்சம் தெரியறதுக்காக எரேசர் வச்சு ஸோ இந்த மீனோட உடலில் எந்த பகுதியெல்லாம் வந்து அந்த வெளிச்சம் தெரியுதோ அதை வந்து எரேஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் மோர் ரியலிஸ்டிக் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன டச்சஸ் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.